ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் அப்டேட்ஸில் வரதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான நியூஸு. முக்கியமாட்டு மார்க்கெட் ரிலேட்டடில் அதை இம்பேக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இலக்கை தாக்கி அளிக்கிற ஒரு ஏவுகணையை பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க வந்து கூட்டு இராணுவத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அளிக்கிற மாதிரி ஒரு ஏவுகணையை விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்கா ப்ளஸ் அந்த ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் பேனிக் ஆகிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஏவுகணை, அதுவும் இத்தனை 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாக்கி அளிக்கிற ஏவுகணை வந்து ஈரான்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் இப்போ பேனிக் ஆகிருக்கிறாங்க ஈரானை பார்த்து. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது அந்த வார் ஸ்டார்டிங் ஆகும்போதே அவங்க இன்டெலிஜென்ஸ் டீம் கொடுத்த ரிப்போர்ட் படி ஈரானில் வந்து ரிஜிம் கொலாப்ஸ் ஆகல, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் வாரில் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் ட்ரம்ப் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிறது அது வந்து வேற கதை. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து அங்கே ரிஜிம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது இல்லாமல் ஈரானை வந்து அமெரிக்கா நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அங்கே ஒன்றுமே இல்லை அடிக்கிறதுக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாலும் அது வந்து உண்மை கிடையாது. ஸ்டில் வந்து ஈரான் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து கல்ஃபில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க பாம்ஸ் வந்து அங்கே இங்கேயும் விழுந்துட்டு தான் இருக்குது. சில இது வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வச்சு அழிக்கிறாங்க, அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸ்டில் வந்து அங்கே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது போக ஈரானில் இருக்கிற ஒரு அணுமின் நிலையம், இப்போ வந்து நம்ம கூடங்குளத்தில் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அங்கே வந்து ஈரானும் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணியிருக்கு. இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கிற அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு கூடங்குளம் அணுமிலையம் இருக்குது, அங்கெல்லாம் ஏதாவது அப்படி பண்ணுனா அது எவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அணுக்கழிவு கசிவு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க, சேஃபாக இருக்கிறாங்க. பட் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அது குளோபல் லெவலில் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும். அது வந்து எப்படி சொல்கிறதுக்கு, அங்கே வந்து ஒரு சைல்டு பார்ன், அதாவது பிறக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஸோ இந்த வார் வந்து கண்டிப்பாக நின்றும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. விரைவில் நின்னா தான் நமக்கு நல்லது. மார்க்கெட்டும் ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு அசோக் லேலாண்ட் கொடுத்த அப்டேட்டு, இவங்களோட ஒரு கம்பெனி யூகே பேஸ்டு கம்பெனி தான் ஆப்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. இதில் பஸ்ஸஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இதில் 375 கோடி அவங்க இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறாங்க இந்த ஆப்டர் பிஎல்சியில். 1 or more டிரான்சஸில் ஈக்விட்டி மூலமாட்டு இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அசோக் லேலாண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அவங்களோட யூகே பிஸ்னஸில் இது வந்து மாடல் பஸ்ஸஸ் பண்ணுற கம்பெனி 375 கோடி இந்த சப்சிடரி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க அசோக் லேலாண்ட். ஆஃப்டர் தட் இன்ஃபோசிஸ் அண்ட் ஃபார்முலா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏ பவர் ரேஸ் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து போல் பொசிஷன் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ரேஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் இனோவேஷன் மூலமாட்டு இனி எல்லா இந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கெயிலு அவங்களோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர் ட்ரூ ஆல்ட், அந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் பயோகேஸ் பிளான்ட் டெவலப் பண்ண இருக்கிறாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா இங்கெல்லாமே செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் அவங்க சொல்கிறது நாங்கள் ஒரு 130 மில்லியன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க சிபிஜி ப்ராஜெக்ட்ஸு. இதில் 49% ஸ்டேக் வந்து அவங்க கெயில் வச்சுருப்பாங்க, ரிமைனிங் 51% வந்து ட்ரூ ஆல்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கெயில் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெயிலோட நெக்ஸ்ட்டு டைரக்டர் ஃபினான்ஸ், அதில் வந்து பொசிஷனுக்கு சதீஷ்குமார் சின்ஹா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கெயில் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடில் நம்ம நேற்று ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அதாவது இவங்களோட ஃபுட் பிஸ்னஸ்ஸு, அதை வந்து கார்மிக் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த நார், அடுத்து வந்து ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களோட ஃபுட் பிஸ்னஸை கார்மிக் அவங்கள்ட்ட வந்து டைல்யூஷன் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலி அவங்க வந்து ஃபுட் பிஸ்னஸை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விப்ரோ பார்த்தீங்கன்னா ஏ பேஸ்டு டேட்டா சென்டர் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஏ அடாப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏ என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க விப்ரோ. அது மட்டும் இல்லாமல் விப்ரோ வந்து கிஃப்ட் சிட்டி ஹப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏ இல்லட்டு பிஎஃப்எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க 150 சீட்ஸில், அதாவது 150 சீட்ஸ் கெப்பாசிட்டியில் லான்ச் பண்ணி அடுத்து 500 சீட்ஸ் ஆட்ட அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட்ஸ்னால் எம்ப்ளாயீஸ் கவுண்ட் வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த பிஎஃப்எஸ்ஐ கிளைண்ட்ஸு. ஸோ காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை பூஸ்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ ஹப் கிஃப்ட் சிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க காந்தி நகரில். இது வந்து விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் விப்ரோ அது இல்லாமல் இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. விப்ரோ ஏ டேட்டா சென்டர் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்டர்பிரைஸ் ஸ்கேல் ஏ அடாப்ஷன் இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் என்விடியாவோட ஏ என்டர்பிரைஸஸும் என்விடியாவோட ஏ என்டர்பிரைஸஸுக்கு விப்ரோட இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏனபிள்டு ஆஃபரிங்ஸ் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க விப்ரோவும் என்விடியாவும் சேர்ந்து. ஸோ இந்த ஏஐ மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஏல அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு. பட் இது எந்த அளவு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. லாங் டேர்மில் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. விப்ரோவும் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு ஏஐயில் வந்து பெருசாட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத ரிசல்ட்ஸை பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்தியா கோல் ப்ரொடக்ஷன் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் ஆட்டு 1 பில்லியன் டன் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது குளோபல் எனர்ஜி மார்க்கெட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலும் நம்ம இந்தியா வந்து கன்சிக்யூட்டிவ் செகண்ட் இயர் ஆட்டு 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஎக்ஸ் சிஸ்டம் ஆக்சுவலி இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனி. டொமஸ்டிக் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. மெரைன் டைம் பேட்ரோல் ரேடார் சிஸ்டம் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஒர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 563 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டரு ஏர்போன் ரேடார் சிஸ்டம். ஸோ இது வந்து டிசிஎஸ் சிஸ்டத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரிடைம் பேட்ரோல் ரேடார் சிஸ்டத்தில் அதில் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து அடிஷ்னல் ஆட்டு ஒரு 68 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎக்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சோனா பிஎல்டபிள்யூ இவங்க ஒரு 62 கோடி அவங்களோட கியர் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வேர் எனர்ஜிஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. பட் ஆக்சுவலி இந்த சோலார் மாடியூல் பிஸ்னஸில் நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சுஸ்லானோ சரி, வேர் எனர்ஜிஸோ சரி, வேர் எனர்ஜி டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது பக்கம்லாம் இப்போதைக்கு போக முடியாது. இதோட சிஓ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அமித் அசோக் பைத்தன்கர் இவங்க வந்து ஹோல் டைம் டைரக்டர் ப்ளஸ் வந்து சிஓட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஜிக்னேஷ் தேவச்சந்த் பாய் ரத்தோட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காண்டி பெண்டிங்கில் இருக்குது. சோனல் ஸ்ரீவத்சம் வந்து சிஎஃப்ஓ போர்ஷன்லேருந்து இவங்க இதை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாட்டு தான் அபிஷேக் பேரிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிஎஃப்ஓ ஆட்டு. ஸோ இது ரெண்டுமே எஃபெக்டிவ் மார்ச் 21 எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது போத் ரத்தோட் அண்ட் பாரிக்கு. இவங்க வேர் எனர்ஜிஸில் அவர் ஃபஸ்ட்டு நான் சொன்னல ஜிக்னேஷ் தேவச்சந்த் பாய் ரத்தோட் அவங்க வந்து 2007 இருக்கிறாங்க. இவங்க சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அபிஷேக் பேரிக் இவங்க 2017 இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர் எனர்ஜிஸில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு. ஃப்ளிப்கார்ட்டோட சிஓஃபா இருக்கிற வெங்கட்ராமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் கேபிட்டல் இவங்க ஒரு 500 கோடி அவங்களோட நியோ குரூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 10,000 கோடி வேல்யூஷனில். ஸோ இது வந்து டிவிஎஸ் கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு செகண்ட் ஜென்ரேஷன் பயோ எத்தனால் ரிஃபைனரி வந்து பார்த்தீங்கன்னா பார்கார் அந்த இடத்துல வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பிபிசிஎல் கிட்டத்தட்ட 100 கிலோ லிட்டர்ஸ் பெர் டே வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பயோ எத்தனால் ஃபியூல் கிரேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ட்ரா அது மூலமாட்டு அட்வான்ஸ் லிங்கோ செல்லுலூசிக் டெக்னாலஜி மூலமாட்டு இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ரைஸ்ட்ராவை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லிக்னோ செல்லுலூசிக் டெக்னாலஜி மூலமாட்டு இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பிபிசிஎல் கொடுத்த ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், கிளென்மார்க் ஃபார்மா இவங்க எல்லாமே அந்த ஜெனரிக் செமாக்யூல்டைடோட பிராண்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க நாட்கோ, அடுத்து இன்னைக்கு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் எரிஸ் லைஃப் சயின்சஸ். இப்போ சன்ஃபார்மா, ரெட்டிஸ், ஜைடஸ், கிளென்மார்க் எல்லாரும் பார்த்தீங்கன்னா செமாக்யூல்டைடை வேறு வேறு பிராண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு மார்க்கெட்டில். ஒரு பக்கம் நோவா நார்டிஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்தாச்சு. விகோவி, ஓசம்பிக் அந்த செக்மெண்ட்லலாம் குறிப்பாட்டு டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து பயங்கரமாட்டு அடி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ அவங்கள விட இவங்க 90% சீப்பாட்டு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் அந்த செமாக்யூல்டைடோட மார்க்கெட் வேல்யூ இந்தியன் மார்க்கெட்டில் $1 பில்லியன். $1 பில்லியன் இன்னைக்குள்ள மதிப்புக்கு 9,000 கோடி மேலே வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பேஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் மேலே டயபெட்டிஸ் இந்தியாவிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரீ டயபெட்டிக் 136 மில்லியன் சொல்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் அந்த ரேஞ்சில் இருக்குது. தாமஸ் குக் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசார்ட் பிஸ்னஸை வந்து டிமர்ஜ் பண்ணி ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதாவது அவங்களோட ரிசார்ட் பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் குக்கு கொடுத்த அப்டேட்டு.
இந்த டீமர்ஜர் மூலமாட்டு நீங்கள் அந்த தாமஸ் குக் இந்தியா லிமிடெட்டில் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா 0.81 ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசார்ட்ஸ் லிமிடெட் ஷேர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபேஸ் வேல்யூ ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இது வந்து தாமஸ் குக் இந்தியா லிமிடெட் கொடுத்த அப்டேட். டிவிஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட் 571 கோடி ஒர்த் ஆஃப் டிராஃப்ட் டேக்ஸ் அடிஷன்ஸ் இவங்களுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ எந்த வருஷத்தில் உள்ளன்னு பார்க்கும்போது 2022-23 அந்த டைமில் உள்ள ரிட்டர்ன் இன்கம். ஸோ இது மூலமாக ப்ரைசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கார்பரேட் டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில தப்புகள் நடந்திருக்கலாம், அதனால வந்திருக்கு. அது இல்லாமல் இது வந்து அவங்களோட அடிஷனல் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆகும். ஸோ இது வந்து டிவிஸ் லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ஜி வெர்னோவா T&D இந்தியா. இது வந்து 117 ரூபாவில் இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 3685 ரூபாவில் இருக்குது 5 வருஷத்தில். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 31.45 lakh ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நம்ம ஃபண்டமெண்டலி எவ்வளோ கம்பெனி வச்சுருக்கோம், இது ஒரு பவர் செக்டாரில் இருக்கிற கம்பெனி, நம்ம எவ்வளோ கம்பெனி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ணுற கம்பெனியில் ஒரு கம்பெனியில் கூட இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் ICICI Prudential இவங்க கிட்டத்தட்ட 21.70 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்கியிருக்கிறாங்க. DLF ஷேரில் 231 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்க்கும்போது ஒருத்தங்க 115 கோடி இன்னொருத்தவங்க 115 கோடி அந்த ரேஞ்சில் வச்சு டோட்டலாக 231 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. பட் பர்சன்டேஜ் வைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். கிட்டத்தட்ட 531 ரூபா பெர் ஷேர் வச்சு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. Prudential மியூச்சுவல் ஃபண்ட் ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.